I'm back. So we started from here. So check out பண்ண போறோம். So key எடுத்துட்டு கிளம்பிட்டேன் நான். Actually நான் அந்த room tour பண்ணனும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். But now I'm starting it actually. Room tour பண்றதுக்காக தான் இப்போ இந்த vlog நான் அப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். So to start with இந்த entrance ஓட தான் நம்ம உள்ள போகணும். And obviously map கொடுத்திருக்காங்க where we are right now அப்படிங்கற மாதிரி. இது toilet and restroom. So அது நம்ம பார்க்க போறது இல்ல. So followed by இங்க they have given this பெரிய wardrobe. நம்ம இதை யூஸ் பண்ணல பிகாஸ் அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட லக்கேஜ் நாங்கள் கேரி பண்ணல, அதனால அது எம்டியாக தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் this is how the room looks like. அண்ட் இன்னும் ஒரு half an hour to 1 hour செக் அவுட் டைம் இருக்கும். அண்ட் இங்கே இவ்வளோ ஒரு பெரிய ஜாயிண்ட் மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே என்னுடைய ஸ்கின் கேர் மேக்கப் எல்லாம் இருந்தது. இப்போ நான் பேக் பண்ணிட்டேன். இந்த வீடியோக்காக எல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்ததா. நாங்கள் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் இந்த ட்ரங்க் பாக்ஸ் மேலே தான் இருக்குது. பிகாஸ் அகைன் சொன்ன மாதிரி 1 day அப்படிங்கிறதுனால ரொம்ப விஷயங்கள்லாம் நாங்கள் கேரி பண்ணலை. அண்ட் ஃபாலோட் பை ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம் அண்ட் சோஃபா. தென் இந்த சைட் லேம்ப் வந்து ரியலில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கேமராவில் ஆப்வியஸ்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட் லுக்ஸ். அண்ட் அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு ரூம் சொன்னால் டிவி இருக்கும். ஸோ அந்த டிவி அண்ட் நானும் அதில் கொஞ்சமாக தெரிகிறேன். அண்ட் ஃபாலோட் பை இந்த காஃபி மேக்கிங் டேபிள். ஸோ காஃபி கார்னர், மினி ஃப்ரிட்ஜ் இதுக்குள்ளே இருக்குது. பட் அதை நாங்கள் யூஸ் பண்ணலை. நம்ம இந்த பால்கனிலேருந்து தான் நான் vlog எடுத்துகிட்டு இருந்தேன் லாஸ்ட் 2 days. ஸோ அந்த பால்கனி. ஸோ யா definitely will miss this place, but soon சொன்ன மாதிரி will come. Yes, அந்த சீஷோர் இன்னைக்கு காலையிலேருந்து போகல. ஸோ அதனால் அங்கே மட்டும் போயிட்டு அதுக்கப்புறமா கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது, கீழே விழ வேண்டியது. ஜஸ்ட் மிஸ்ஸு. கீ சரண்டர் பண்ணிவிட்டு இந்த வியூ பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஹை டைட் அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் அலைகள் பார்க்கவும் ரொம்ப இதாக இல்லை, பெரிய பெரிய அலைகள் இல்லை. சின்ன போட்டில் போகிறாங்க. இதுக்கு பேர் கட்டுமரம், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த பேர்ட்ஸ் இருக்கிறதுக்காக சின்ன சின்னதாக அங்கங்கே இந்த மாதிரி பேர்ட் ஹவுஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, காற்றும் அழகா இருக்கு. கிளம்பி வீட்டுக்கு போக முச்சில் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். பிகாஸ் அதே இடம் அதே பிளேஸ். நேற்று இந்த பிளேசஸில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நேற்றுக்குள்ள விலாகில். ஸோ அந்த சேம் அதே விஷயத்தை ரிப்பீட் பண்ண வேண்டாம். அண்ட் இங்கே ஒரு பேர்டு வந்து கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் கிளம்புறேன். நடந்து டயர்ட் ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியில் நடக்கிறதுக்கு என்னால் முடியாது. ஸோ இப்போது பேக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். போட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் போட் வந்துடும். ஸோ போட் வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பி அந்த வெல்கம் டெஸ்க், அதாவது பூவார் இந்த ஐலாண்டோடைய வெல்கம் டெஸ்க் போயிட்டு அங்கேருந்து வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். போட் ரெடியாக வெயிட் பண்ணுது, லக்கேஜ் இன்னும் வரல. ஸோ அதுக்காக வெயிட்டிங். செப்பரேட்டா தனியா போகுது அது. என் ஹஸ்பண்ட் மலையாளம் பேசுறப்பா, சூப்பர். ரொம்ப பேர் போட்டிங் வராங்க. இந்த சைடில் பார்த்தா தெரியும். அண்ட் இந்த சைடில் அந்த ஃப்ளோட்டிங் ரூம்ஸ். ஆமாம், லக்கேஜ் வந்தாச்சு.
चला चला निघला आता घरी जायचं. आता कुठे जायचं? घरी. கிளம்பியாச்சு. நாங்கள் இங்கே இந்த லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க. போட்டே மூவ் ஆகாது நீங்கள் லைஃப் ஜாக்கெட் ப்ராப்பராக என்னது வேர் பண்ணலன்னா. அப்படிதான் போகணுமா? அப்படிதான் வந்தோம். ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட்ல அழகா உட்காந்துருக்கோம். வெல்கம் டெஸ்க் இருக்குல்ல அங்க. இங்க நமக்கு ரெண்டு பார்க்கிங் இருக்கு. இங்க செல்ஃப் டிரைவ் தானே? ஆமா. பைக்ல வந்துட்டா? பைக் இல்ல இல்ல பைக்ல. பைக் அது பண்ணல. மெயின் பார்க்கிங். அதானா. Tata Buvar. Definitely we'll come next time. காத்து எவ்வளோ இருக்கிறது, எவ்வளோ பேசுறேன்னு தெரியல. minutes travel நம்ம ரெசார்ட்லேருந்து வெல்கம் டெஸ்க் வரைக்கும் போகிறதுக்கு. ரொம்ப அழகான ஒரு வியூ. அரளி இது அரளி இல்ல, இது வந்து இதோட மலையாள நேம் ஒத்தலங்க. ஹைலி பாய்சன். ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ வீட்டுக்கே வந்தாச்சு. நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும். இட் வாஸ் அ வெரி குட் ஸ்டே. ரொம்ப ஹாப்பி டேயும் கூட. நாங்கள் இப்போ ட்ராவல் ஆல்மோஸ்ட் 1 hour 2 hourலேருந்து வீட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு, பிகாஸ் ரொம்ப டயர்டிங்காக இருக்குது. பைக்கில் ஆக்சுவலி வந்து 1 hour ட்ராவல் அண்ட் பேக்குமே லக்கேஜ் இருந்தது பின்னாடி போட்டிருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் டயர்ட். வாய்ஸுமே கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஸோ பெட்டர் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன்னா தூங்கி எந்திரிச்சா சரியாகுங்கிற நம்பிக்கையில் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.